ஹாய் குட்டீஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த தான் கத்துக்க போறோம். அத நம்ம வள்ளுவர் நமக்கு சொன்ன ஒரு திருக்குறள்ல இருந்து கதை மூலியமா கத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற திருக்குறள் என்னன்னா, "அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும்." ஒரு அழகான மலைப்பகுதியோட அடிவாரத்துல ஒரு டீச்சர் கிட்ட பாடம் கத்துக்க 2 மாணவர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தனோட பேரு மதி, இன்னொருத்தனோட பேரு அருண். மதி எப்பவுமே ரொம்ப பணிவாவும் அமைதியாவும் இருப்பான். எல்லா விஷயங்களையுமே பொறுமையா செய்வான். ஆனா அருண் எப்பவுமே தன்னை பத்தி மட்டும் பெருமை பேசுவான். பொறுமையே இருக்காது. யாரையும் மதிக்கவும் மாட்டான். அவனோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கவும் மாட்டான். அருண் எப்பவுமே இந்த உலகத்திலேயே நான் தான் புத்திசாலி. மதி ரொம்ப மெதுவா வேலை செய்யறான். என்ன மாதிரி வேகமா சத்தமா இருந்தாதான் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அங்க இருந்த நிறைய மலைகளுக்கு மத்தியில எல்லா அறிவையும் அமைதியையும் தரக்கூடிய ஒரு ஒளிச்சிகரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த சிகரத்தோட உச்சிக்கு யாரால அமைதியா போக முடியுதோ அவங்களுக்கு பெரிய ஞானம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் அந்த சிகரத்துக்கு போறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. அவங்களோட குரு, இந்த சிகரத்துக்கு போகணும்னா உங்க மனசுல அமைதியும் அடக்கமும் மட்டும்தான் இருக்கணும். கோபமோ அகந்தையோ இருந்தா அந்த பாதை இருட்டாகிடும் அப்படின்னு முன்னாடியே எச்சரிச்சாங்க. 2 பேருமே அவங்களோட பயணத்தை தொடங்கினாங்க. அருண் ரொம்பவே வேகமா ஓடிக்கிட்டே இருந்தான். அவனோட வழியில இருந்த சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் காலால மிதிச்சான். அது மட்டும் இல்லாம பறவைகளை கூட தள்ளி விட்டான். நான் மட்டும்தான் ஜெயிக்கணும், இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நான் ஏன் அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனான். அவன் இப்படி அடங்காம போனதுனால அவனோட பாதை இருட்டாயிடுச்சு. அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய புயல் வந்துருச்சு. அவனோட கோபமும் பொறுமையும் அந்த புயலை அதிகமாக்கிடுச்சு. அருண் ரொம்பவே பயந்து கத்தி கோவப்பட்டு இன்னும் இருட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். ஆனா மதி ரொம்ப அமைதியாவும் மெதுவாவும் நடந்து போனான். அவனுக்கு கோபம் வந்தா கூட என் மனசை நானே கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடக்கமா நடந்து போனான். பாதையில ஒரு சின்ன சின்ன விலங்கு குறுக்கிட்டா கூட அதுக்கு வழி விட்டான். ஒரு பெரிய கல் இருந்தா கூட அதை சுற்றி பொறுமையா போனான். அவன் அடக்கத்தோட போனதுனால அவனோட பாதை மட்டும் ரொம்பவே பிரகாசமாவும் அழகாவும் இருந்துச்சு. ஒரு தடவை கூட அவனுக்கு அந்த இருட்டு வரவே இல்லை. அவன் கடைசியில ஒளிச்சிகரத்தோட உச்சிக்கும் போயிட்டான். அங்க எல்லா பக்கமும் நல்ல வெளிச்சமும் அமைதி நிறைஞ்ச ஒரு தேவன் மாதிரியான நிழலும் இருந்துச்சு. கடைசியா மதிக்கு பெரிய ஞானத்தோட ஒரு ஒளிச்சிகரமே கிடைச்சது. அவனோட வாழ்க்கையும் ரொம்பவே அழகா மாறுச்சு. பாத்தீங்களா குட்டீஸ்? இந்த கதையில இருந்து நாம கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, அருணோட அடங்காமை அவனை கஷ்டத்துல மாட்டி விட்டுடுச்சு. ஆனா மதியோட அடக்கம் அவனை அந்த சிகரத்துக்கு மேலேயே கொண்டு போயிருச்சு. அங்க இருக்கிற தேவர்களை மாதிரி உயர்த்திடுச்சு. அதத்தான் நம்ம வள்ளுவர் தாத்தா நமக்கு சொன்னதும், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்து விடும்னு. அடக்கம் மட்டும்தான் ஒரு மனுஷனை நல்ல வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போகும். அடங்காமை எப்பவுமே கெட்ட வாழ்க்கையையும் கெட்ட எண்ணங்களையும் மட்டும்தான் கொடுக்கும். நீங்களும் எப்பவும் பொறுமையாவும் அடக்கமாவும் இருக்கணும். சரியா குட்டீஸ்? அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.